மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 25, இறைவசனங்கள் 31 முதல் 36 வரை, மேலும் 39. வானதூதர் அனைவரும் புடைசூழ மானிட மகன் மாட்சியுடன் வரும்போது தம் மாட்சிமிகு அரியணையில் வீற்றிருப்பார். எல்லா மக்கள் இனத்தாரும் அவர் முன்னிலையில் ஒன்று கூடுவர். 1000 செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிப்பது போல் அவர் அவர்களை பிரிப்பார். செம்மறியாடுகளை வலப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடப்பக்கத்திலும் நிறுத்துவார். பின்பு அரியணையில் வீற்றிருக்கும் அரசர் தம் வலப்பக்கத்தில் நிற்போரை பார்த்து, என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே, வாருங்கள். உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பேராக பெற்றுக் கொள்ளுங்கள். ஏனெனில் நான் பசியாய் இருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கொடுத்தீர்கள். தாகமாய் இருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள். அந்நியராய் இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள். நோயுற்றிருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். சிறையில் இருந்தேன், என்னை காண வந்தீர்கள் என்பர். அதற்கு நேர்மையாளர்கள், ஆண்டவரே, எப்பொழுது உம்மை பசியுற்றவர்களாக கண்டு உமக்கு உணவு கொடுத்தோம், அல்லது தாகமற்றவராய் கண்டும் தாகத்தை தணித்தோம்? எப்பொழுது அந்நியராய் கண்டு ஏற்றுக்கொண்டோம், அல்லது ஆடை இல்லாதவராய் கண்டு உமக்கு ஆடை அணிவித்தோம்? எப்பொழுது நோயுற்றவராக அல்லது சிறையில் இருக்க கண்டு உம்மை பார்க்க வந்தோம் என்று கேட்பார்கள். அதற்கு அரசர், மிகச் சிறியோராகி என் சகோதர சகோதரிகள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததை எல்லாம் எனக்கு செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என பதிலளிப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் அன்புடைந்த சகோதரிகளே, சகோதரர்களே, இதோ இந்த அழகிய மாலை பொழுதில கடற்கரை காற்று வீசுகின்ற அனைவரும் மிக கடவுளின் அருளை உணர்கின்ற கித்தேரி அம்மாளினுடைய பரிந்துரையை நாடுகின்ற இந்த அருள் நிறைந்த வேளையில் இதோ இந்த சில மணி துளிகள் நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. ஆண்டவர் இயேசு இறந்தோரையும் உயிர்த்தோரையும் நடுதீர்க்க வருவார் என்கின்ற நம்முடைய கத்தோலிக்க விசுவாச கோட்பாட்டினுடைய மைய செய்தியை ஆழமாய் சிந்திப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஜனவரி மாதம், இந்த ஆண்டு 2026 ஜனவரி மாதம் 11ஆம் தேதி சென்னையிலே காலை 6 மணிக்கு துப்புரவு பணி செய்கின்ற, சாலைகளை தூய்மைப்படுத்துகின்ற பணியை செய்யக்கூடிய பத்மாவதி என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு 48 வயதுடைய ஒரு பெண்மணி, சென்னையின் மிக மிக முக்கியமான தெரு, அனைத்து அங்காடிகளும் கடைகளும் உள்ள தெரியுது என்றால் கூத்தக்குடியில் இருக்கின்ற உங்களுக்கு கூட தெரியும் தெரு, அது டி நகர். அந்த டி நகரிலே அவர் சாலையை பெருக்கிக் கொண்டிருக்கிறார். ஒரு பையை பார்க்கிறார். ஒரு பையன் அந்த குப்பையோடு கிடைக்கின்றது. எடுத்து திறந்து பார்த்தால் 45 பவுன் நகைகள் அதில் இருக்கின்றன, தங்க நகைகள். இதை பார்த்தவுடன் அவர் என்ன செய்கிறார், உடனடியாக தன்னுடைய மேற்பார்வையாளர்கள் கொடுத்து டி நகரில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் கொண்டு சேர்க்கிறார். சேர்த்தவுடன் என்ன நிகழ்கிறது, உடனடியாக அது மாவட்ட கண்காணிப்பாளருக்கு அறிவிக்கப்படுகிறது. அது யாரிடம் தொலைந்ததோ அந்த தொலைந்த நபரை அழைத்து அந்த நகையை ஒப்படைத்து விடுகிறார்கள். இது ஒரு நிகழ்வு அன்புக்குரியது. அந்த நிகழ்வுக்கு பிற்பாடு என்ன நடக்கிறது, அப்போதைய தமிழக முதல்வர் அழைத்து அவருக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு கொடுக்கிறார். இந்திய தமிழகத்தின் சிறந்த முக்கியமான நடிகரான ரஜினிகாந்த் அவரை அழைத்து 1 பவுன் செயின், தங்க செயினை அந்த பெண்மணிக்கு கொடுக்கிறார். ஆனால் அந்த பெண்மணியுடைய புகைப்படத்தையும் அவள் அந்த பரிசை வாங்குகின்ற பொழுது அவருடைய முக பாவனையை பார்க்கின்ற பொழுது, நான் என்ன பெரிதாக செய்துவிட்டேன், எனக்கு எதற்காக இதெல்லாம் செய்கிறார்கள்? நினைத்து பாருங்கள். இன்று தங்கத்தினுடைய விலை விண்ணை தொட்டு கொண்டிருக்கின்ற ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தன்னுடைய உடன் பிறந்த சகோதரிக்கு நகை கொடுப்பதற்கு கூட கவலைப்படுகிற, கஷ்டப்படுகிற, பகிர்ந்து கொள்கின்ற மனமில்லாத நிலையிலே இருக்கின்ற நம்முடைய காலகட்டத்திலே 45 பவுன் நகையை
ஒரு பெண்ணானவள், அதுவும் பெண், நகை மீது அதிகம் ஆசைப்படுகின்ற ஒரு நபர், இது எந்த மனநிலையோடு இது எனக்கு உரியது அல்ல என்ற முடிவை எப்படி எடுத்திருக்க வேண்டும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்கள், ஒரு நிமிடம் நினைத்து பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கின்ற ஒருவரோ அல்லது நீங்களோ அல்லது உங்கள் பிள்ளைகளோ அல்லது உங்கள் உறவினரோ சகோதரரோ சகோதரியோ இப்படி 45 பவுன் நகை அனாதையாக கிடைக்கிறது, நான் பார்த்து விட்டேன், என்ன செய்வது என்று உங்களை அலைபேசியில் அழைத்திருந்தால் என்ன சொல்லியிருக்கும்? கூறுகின்றவனை அப்படியே எடுத்து வீட்டுக்கு வா, யாரும் பார்க்கிறாங்கன்னு சுத்தி குத்தி பாரு, டக்குன்னு எடுத்து வீட்டுக்கு வந்துடும். ஒருவேளை உங்கள் மகனோ உங்கள் மகளோ உங்கள் கணவரோ உங்கள் மனைவியோ அந்த பெண்ணை போலவே நல்லவர்களாக காவல் நிலையத்தில் ஒப்படைத்து விட்டு வீட்டிற்கு வந்தால் என்ன நடந்திருக்கோ? ஒன்றும் நடந்திருக்காது ஃபாதர், அங்க ஒரு பூசை நடந்திருக்கு. நான் எனக்கு ஒரு வாட்ச் இருக்கு பாரு, கட்டிட்டு வாடா, வெட்டிட்டு வாடா, கட்டிட்டு வர வீட்டுல எனக்கு இப்படி ஏமாளிய குழந்தை தலையில கட்டிட்டாங்களே. அன்புக்குரியவர்களே, இதுதான் யதார்த்தம், இதுதான் நிதர்சனம். அந்த பெண்ணிடம் கேட்கிறார்கள், எப்படி உங்களுக்கு இந்த நகையை கொடுப்பதற்கு மனம் வந்தது என்று கேட்கின்ற பொழுது அந்த பெண் சொல்கிறார், இது எனக்கு உரியது அல்ல, இது எனக்கு உரியது அல்ல, நான் உழைத்து சம்பாதித்த பணத்தில் வாங்கியதல்ல, என் குடும்ப சொத்து அல்ல, என் பிள்ளைகளுக்கு கொடுத்ததல்ல, என் கணவர்களுக்கு கொடுத்ததல்ல, இதை தொலைத்தவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு தேடிக்கொண்டிருப்பார்கள், அது ஒன்றுதான் எனக்கு தோன்றியது, கொடுத்து விட்டேன். இதுதான் அன்புக்குரியவர்களே, இந்த மனநிலை தான் இயேசு உங்களிடமும் என்னிடமும் எதிர்பார்ப்பார். எப்பொழுது அவர் உயிர்த்தோரையும் இறந்தோரையும் நடுத்தீர்க்க வருகின்ற பொழுது அவர் உங்களிடமும் என்னிடமும் எதிர்பார்க்கின்ற மனநிலை என்னவாக இருக்கும்? இதுவாக மட்டும்தான் இருக்கும். முதலில் இன்றைய தலைப்பு நம்முடைய முதல் நாள் கொடியேற்றத்திலிருந்து இந்த மாலை வேளையிலே நாம் ஆழமாய் சிந்திப்பதற்காக தந்தை அவர்கள் நமக்கு வழங்கியிருக்கின்ற ஒவ்வொரு வாசகமும் நம்முடைய விசுவாச கோட்பாட்டினுடைய ஒவ்வொரு பத்தியாக எடுத்திருக்கிறார். விண்ணையும் மண்ணை படைத்த கடவுளை நம்புகிறேன், தூய் ஆவியாளர் நம்புகிறேன் என்று சொல்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு சீவரையும் மருத்துவர் நடத்தியிருக்க வருவார் என்று அந்த விசுவாச கோட்பாட்டை நாம் ஞாயிற்றுக்கிழமைகளை பாடுகின்ற பொழுதும் சரி, அல்லது ஜெபமாலை சொல்லுகின்ற பொழுது நாம் ஜெபிக்கின்ற பொழுதும் சரி, அந்த வாசகத்தை நாம் எளிதாக கடந்து விடுகிறோம். அது அப்படி அல்ல. நீங்களும் நானும் எதற்கு நல்லவராக இருக்க வேண்டும்? நீங்களும் நானும் எதற்கு எல்லா வேலையும் விட்டுவிட்டு இந்த மாலை வேளையில இந்த பீடத்தை சுற்றி வந்து நீங்களும் நானும் அமர்ந்திருக்க வேண்டும்? எதற்காக இந்த திருவிழா? எதற்காக இந்த ஏதோ ஒரு நாட்டில் பிறந்து வளர்ந்த இந்த புனிதை, அதுவும் 4ஆம் 3ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு புனிதையை கொண்டு வந்து நமது ஊரிலே வைத்து அவருக்கு இவ்வளவு பெரிய விழா எடுப்பதற்கான நோக்கம் என்ன, தேவை என்ன என்று நாம் கேட்போம் என்றால் இது ஒன்றுதான் அன்புக்குரியவர்கள். ஆண்டவர் இயேசு இறந்தோரையும் உயிர்த்தோரையும் நடுத்தீர்க்க வருவார். அந்த தீர்ப்பளிக்க வருகின்ற பொழுது நாம் என்னவாக நிற்க போகிறோம் என்பதற்கு தயாரிப்பு தான் இந்த கொண்டாட்டங்கள். அந்த தயாரிப்புக்கு தான் நம்முடைய எல்லா திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கின்ற எல்லா அருட்சாதனங்கள், வழிபாடுகள், எல்லா காரியங்களுமே அதை சார்ந்ததாக இருக்கிறது. ஆனால் நாம் அதை மனதில் நினைத்துக் கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் நிச்சயமாக சிந்திப்பதற்கு அழைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம். இன்றைய வாசகங்களுடைய இன்றைய நற்செய்தி வாசகத்தில் வாசிக்க கேட்கிறோம். ஆண்டவர் இயேசு வாழ்வோரையும் இறந்தோரையும் நடுத்தீர்க்க வருகின்ற பொழுது அவர் எப்படி வருவாராம்? மாட்சியோடு வருவாராம். மாட்சியோடு வந்து அவர் அரியணையில் அமர்ந்திருப்பார். என் தந்தைக்கு உரியவர்களே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு இந்த உலகத்திற்கு வந்தது தன் தந்தையினுடைய அன்பை முழுவதுமாக கொடுக்க. எதற்காக நமக்கு இயேசு உயிரை விட வேண்டும் என்றாவது நினைத்து பார்த்தீர்கள்? எதற்கு இயேசு பிறக்க வேண்டும்? நம்முடைய பங்கு ஆலயங்களுடைய பாதுகாவலும் திருக்காட்சி பெருவிழாவினுடைய திருக்காட்சி ஆண்டவரை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எதற்கு இயேசு அந்த பாலனாக பிறக்க வேண்டும்? இதோ கடந்த மாதம் நம்ம கொண்டாடினோம் புனித வெள்ளி. எதற்காக இயேசு சிலுவையில் உயிரிட வேண்டும்? எதற்காக இந்த கித்தேரியமான அந்த இயேசுவுக்காக தன் உயிரை கொடுக்க வேண்டும்? இதெல்லாம் எதற்காக அன்புக்குரியவர்களே என்று நாம் கேள்விகளை கேட்டுக்கொண்டே போனவை என்றார். யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 10வது இறைவசனத்திலே இந்த அத்துணை கேள்விகளுக்கும் ஒரே ஒரு பதில் இருக்கிறது. என்ன பதில்? அது இயேசு சொன்ன பதில். இயேசு என்ன சொல்கிறார்? இந்த ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு, அதுவும் நிலை வாழ்வு பெறும் பொருட்டுமே நான் வந்தேன். ஒரே வரி, அவ்வளவுதான். யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் நற்செய்தியிலே இயேசு தன் வாய் திறந்து சொல்கிறார், எதற்காக என்னுடைய பிறப்பு, எதற்காக என்னுடைய இறப்பு, எதற்காக என்னுடைய உயிர்ப்பு, எதற்காக இத்தனை முயற்சிகள்? ஒன்றே ஒன்று, நிலை வாழ்வை பெற வேண்டும். அந்த நிலை வாழ்வு எப்பொழுது கிடைக்கும்? உங்களுக்கும் எனக்கும் தீர்ப்பு நாளில் கிடைக்கும் என்று. தீர்ப்பு நாள் தானே பார்த்து, அது வர்றப்ப பார்த்துக்கலாம். இப்ப என்ன அவசரம்?
இப்போ கொஞ்ச நேரம் பேசுவோம், இப்போ கொஞ்ச நேரம் படம் பார்ப்போம், இப்போ கொஞ்ச நேரம் கேலி பேசுவோம், இப்போ கொஞ்ச நேரம் மற்றவங்களை பற்றி புரட்டி பேசிக்குவோம். இவ்வளவுதானே நம்முடைய வாழ்க்கை என்பது. இது கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது இந்த கொண்டாட்டங்களோடு நம்முடைய கேளிக்கைகளோடு முடிந்து விடுவதல்ல, நம்முடைய வாழ்க்கையை கேள்விக்கு உட்படுத்துகின்ற ஒன்றாகிறது. இயேசுவை பார்த்தவுடன் சீடர்கள் என்ன செய்தார்கள்? இவர் எங்கிருந்து வந்தவர், இவர் யாரும் நாங்கள் அறியோமே என்று அவர்கள் திகைத்து போகின்ற அளவுக்கு இயேசு அவர்கள் மீது அன்பை பொழிகிறார். அந்த அன்பை அவர் எங்கிருந்து பெற்றுக் கொள்கிறார்? தன் தந்தையிடமிருந்து பெற்றுக் கொள்கிறார். இயேசுவினுடைய அத்துணை 3 ஆண்டு கால பணியினுடைய அடிப்படை வேர் எதுவென்று பார்க்கின்ற பொழுது அது அப்பா அனுபவமாக இருக்கின்றது. அந்த அப்பா அனுபவம் என்றால் என்ன? கடவுளை எங்கோ வானத்திற்குள் மேகத்திற்குள் பூட்டி வைத்து பார்த்த அந்த யூதர்களுக்கு மத்தியிலே முதலாய் ஒருவர் வந்து அந்த கடவுள் உங்களுடைய அப்பா என்று சொல்லுகின்ற அளவிற்கு பக்கத்தில் கொண்டு வந்து வைக்கிறார். காரணம் என்ன? அந்த தந்தையினுடைய அன்பை நீங்கள் அனுபவித்தால் ஒழிய என்னை போல் அனுபவித்து. எனவேதான் இயேசு சொல்கிறார், என்னை காண்பவர் என் தந்தையை காண்கிறார். தந்தையை காணுதல் என்பது என்ன? இயேசுவின் அன்பை புரிந்து கொள்ளுதல். இயேசுவை புரிந்து கொண்டால் என்ன நடக்கும்? இந்த கித்தேரி அம்மாளை போல உயிரை கொடுக்கின்ற அளவிற்கு துணிவு கிடைக்கும் என்று. ராணி மரியாதை என்ற ஒரு அருட்சகோதரியினுடைய திரைப்படத்தை நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம், அப்படித்தானே? நம்ம ஊர்ல போட்டாங்களா? வெரி குட். அந்த படத்தோட பேர் என்ன? அதெல்லாம் கேட்காதீங்க, நீங்க சொல்லணும், நாங்க கேட்கணும். நீங்க எதுவும் எங்கள்கிட்ட கேட்கக்கூடாது. அந்த படத்தோட பேர் என்ன? சிஸ்டர் சொல்றாங்க, அவங்களாம் பார்த்துருப்பாங்க. ஃபேஸ் ஆஃப் த ஃபேஸ்லெஸ், முகமற்றவர்களின் முகமாக. ஒரு கேரளாவில் பிறந்து வளர்ந்த ஒரு அருட்சகோதரி இங்கேருந்து மத்திய பிரதேசத்தில் இருக்கின்ற அந்த ஊருக்கு சென்று அது ஒரு மலைப்பகுதியிலே அந்த யாருமற்ற கேள்வி கேட்பதற்கு கூட தைரியம் இல்லாத, துணிச்சல் இல்லாத, வாழ்க்கையை இழந்து வாடிக்கொண்டிருந்த அந்த மக்களுக்காக தன்னை அர்ப்பணிக்கின்ற பொழுது அந்த சகோதரிக்கு கொலை மிரட்டல் வருகிறது. அப்பொழுது அந்த ஊரில் இருக்கின்ற ஒரு ஏழை பெண் அந்த சகோதரியுடைய கையை பிடித்துக் கொண்டு, அந்த படத்தில் இந்த காட்சி இருக்கிறது, போய் பார்த்தால் தெரியும். அந்த கையை பிடித்துக் கொண்டு அந்த ஏழை பெண் கேட்பாள், சிஸ்டர், நீங்க எதற்காக எங்களுக்காக வந்து இதெல்லாம் செய்றீங்க? நீங்கள் எதற்காக எங்கள் ஊரிலே வந்து நீங்கள் இங்கு தங்கி இதற்கெல்லாம் செய்கிறீர்கள்? நம்முடைய தூத்துக்குடி மறைமாவட்டத்திலே நாம் மறுக்க முடியாத நினைத்து கொண்டே இருக்க வேண்டிய ஒரு அருட்பணியாளர் யார்? புனித சவேரியா. இந்த முத்துக்குடி துறைமுகத்திலே வந்து அவர் நம்மளுக்கு இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம் மூதாதையர்களுக்கெல்லாம் அவர் திருமுழுக்கு கொடுத்திருக்கவில்லை என்றால் இந்த தமிழகத்திலேயே விசுவாசம் வேரூன்றிய, விசுவாசத்தில் முதிர்ச்சி பெற்ற ஒரு மறைமாவட்டமாக இந்த தூத்துக்குடி மறைமாவட்டம் விளங்கி இருக்காது. அன்புக்குரிய, எதற்காக இந்த ராணி மரியாதை செல்கிறார்? எதற்காக சவேரியா நம் தூத்துக்குடிக்கு வர வேண்டும்? எதற்காக அருளானந்தர் ஓரியூர் என்கின்ற அந்த மரப மக்கள் வாழக்கூடிய அந்த மரப நாட்டிற்கு செல்ல வேண்டும்? எதற்கு இவர்கள் எல்லாரும் தங்கள் ஊரை விட்டு வந்தார்கள்? பிழைக்க வழியின்றியா? நம் குடும்பங்களிலிருந்து, நம்முடைய வீடுகளிலிருந்து வெளிநாட்டிற்கு வேலை தேடி செல்கிறார்களே, பணம் சம்பாதிப்பதற்காக செல்கிறார்களே. நம்முடைய சவேரியாரும் அருளானந்தரும் வீரமாமுனிவரும் அதற்காக வந்தார்கள் நம்முடைய மண்ணுக்கு. அன்புக்குரிய, ஒன்றே ஒன்றுதான், அவர்கள் நெஞ்சிலே இருந்ததெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், இந்த இயேசுவின் பால் இவர்கள் ஈர்க்கப்பட வேண்டும் என்பது மட்டும்தான். ஏன் அவர்களுக்கு அவ்வளவு ஆர்வம்? இங்க ஒரு 10,000 பேர் புனிதர் ஆகிட்டாங்க, இது திருமுழுக்கு வாங்கிட்டாங்கன்னா அவருக்கு என்ன 10,000 காசு கிடைச்சிருமா? இன்னும் சொல்ல போனால் அவர்களிடம் இருப்பதையெல்லாம் விற்று கொண்டு வந்து இங்கு ஆலயங்களை கட்டி எழுப்பினார்கள். தங்களுடைய நண்பர்களிடமிருந்தெல்லாம் பணம் வாங்கி இங்கு நற்செய்தி அறிவிப்பதற்காக தங்கள் உயிரையே குற்றம் என கொடுத்தார்களே. எப்படி நிகழ்ந்தது? ஒன்றே ஒன்றுதான் இன்றைய மைய செய்தியாக நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அதுதான் அன்புக்குரியவர்களே. திருத்தூதர் பணி அதிகாரம் 10 இறைவசனம் 42 நீங்கள் கட்டாயம் வீட்டில் எடுத்து படித்து பாருங்கள். திருத்தூதர் பணி அதிகாரம் 10 இறைவசனம் 42 எடுத்து வாசித்து பாருங்கள். வாழ்வோரையும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க இயேசுவை கடவுள் குறிப்பிட்டுள்ளார் என்பதை அறிவிப்பதே எங்களுடைய முதன்மையான நற்செய்தி பணி என திருத்தூதர்கள் வரையறுக்கிறார்கள். இங்க இருக்கின்ற பங்குத்தந்தை எதற்காக இருக்கிறார்? நம்மை தீர்வைக்கு தயார் செய்வதற்காக. இங்க இருக்கின்ற உதவி பங்குத்தந்தை, இங்க இருக்கின்ற அருட்சகோதரிகள், மறைமாவட்டத்தில் இருக்கின்ற ஆயர், வத்திக்கானில் இருக்கின்ற திருத்தந்தை, கர்தினால்கள், இவர்கள் எல்லாருடைய அருட்பணியினுடைய நோக்கம் ஒன்றே ஒன்றுதான். நீங்களும் நானும் இறந்து அந்த ஆண்டவரை சந்திக்கின்ற பொழுது நாம் எந்த மனநிலையோடு அந்த இயேசுவின் முன் நிற்கப் போகிறோம் என்கின்ற ஒற்றை கேள்விதான் அன்புக்குரிய. இன்னைக்கு நீங்க ஜெபமால சொல்லலாம், யார் என்ன கேட்க போறாங்க? இதோ இந்த நவநாள்
மறைவுரை கேட்பதற்கு நீங்கள் வரவில்லை என்றால் உங்களுக்கு யாருக்கு வந்து ஃபைன் போட்டு போடுவாங்களா, பெனல்டி போடுவாங்களா? ஒன்றுமே கிடையாது. நீங்க ஹாயா உங்க சோஃபால உட்கார்ந்து நீங்க டிவி பார்த்துட்டு இருக்கலாம், இல்லை கடற்கரையில் உட்கார்ந்து கடலை சாப்பிட்டு இருக்கலாம். ஒரு பிரச்சனையும் கிடையாது. எதற்காக நீங்கள் இங்கு வர வேண்டும்? ஒன்றே ஒன்றுதான். அந்த இயேசுவை நான் நடத்தினவைகளை எதிர்கொள்கின்ற பொழுது என்னுடைய மனதிலே நான் நீதிமானாய் கடவுளுக்கு உகந்தவனாய் வாழ்ந்திருக்கிறேன் என்கின்ற ஒரு நிறைவு இருக்கிறது. பார்த்தீர்களா? அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இந்த கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை நங்கூரமாய் இருக்கின்றது. எண்ணி பார்க்க வேண்டும். என்னுடைய எல்லா செயல்கள் சொல் எதை நோக்கியதாக இருக்கிறது என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. நீங்கள் இந்த தீர்ப்பு என்று சொல்லிக்கிட்ட பொழுது எப்ப செத்தோனியே நடந்துருமா? அது இல்ல கொஞ்சம் அடக்கம் பண்ணதுக்கு அப்புறம் நடக்குமா? எப்ப நடக்கும்? நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையினுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் கத்தோலிக்க திரு அவையின் மறைக்கல்வியில் இருக்கிற CCC என்று சொல்வார்கள், கேட்டகிசம் ஆஃப் தி கேத்தலிக் சர்ச் என்று சொல்வார்கள். இறையில் படிப்பவர்களுக்கு தெரியும். அந்த புத்தகம் நீங்கள் போய் கேட்டாலும் கொடுப்பாங்க. கத்தோலிக்க திரு அவையின் மறைக்கல்வி ஒரு புத்தகம் இருக்கு. நம்முடைய கத்தோலிக்க தாய் திருச்சபை நமக்கு சொல்லித் தருகின்ற மறையுண்மை எது? அது எதை அடிப்படையாக கொண்டது? இந்த விவிலியத்தை அடிப்படையாக கொண்டது. இன்னும் சொல்ல போனால் இந்த விவிலியத்தினுடைய நீட்சி என்றுதான் அதை சொல்ல வேண்டும். அதிலே 1442வது எண்ணை எடுத்து நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் தனித்தீர்வை பொது தீர்வைன்னு ரெண்டு இருக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரெண்டு ஜட்மெண்ட் இருக்கு. நான் ஃபாதர் ஒன்னே பயமா இருக்கு, ஆண்டவர் நெருப்போட வருவார். சின்ன வயசுல பாட்டி தாத்தாலாம் சொல்லியிருப்பாங்க, போய் சொன்னா சாமி என்ன பண்ணோம்? என்ன சொல்லும்? பிள்ளை பிள்ளைங்க தாத்தா பாட்டிக்கெல்லாம் பேசுறதே இல்லை ஃபாதர். அவங்க கையில மொபைல் இருக்கு, அவங்க பாட்டுக்கு கேம்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்க பாட்டுக்கு ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. முன்னாடி சின்ன பிள்ளைங்க என்ன பண்ண, நைட்ல தாத்தா பாட்டி பக்கத்துல போய் உட்காந்துட்டு என்ன கேட்பாங்க? கதை கேட்பாங்க. எனக்கெல்லாம் ஊதாரி இந்த கதை பைபிள்லேன்னு தெரியாது. எப்படிதான் தெரியும்? எங்க பாட்டி எனக்கு நைட்ல கதை சொல்லிதான் ஊதாரி மைந்தன் வாழ்க்கைக்குள்ளே வந்தார். அது மாதிரி நினைச்சு பாருங்க, இங்க இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் பைபிள்ல இருக்க பாதி கதை யார் மூலியமா வந்திருக்கும்? உங்கள் வீட்டில் இருக்கின்ற பெரியவர்கள் மூலமா தான் வந்திருக்கும். இப்பொழுது பெரியவர்கள் கையிலையும் மொபைல் இருக்கு, சின்ன பிள்ளைங்க கையிலையும் மொபைல் இருக்கு. பைபிளும் கதைகளும் காணாமல் போய் கொண்டிருக்கின்றன. பிறகு எப்படி நாம் அந்த ஆண்டவரை எதிர்கொண்டு இருக்கின்றோம்? மொபைல்ல ஸ்டேட்டஸ் வச்சு ஆண்டவரை பார்த்துங்க, இதான் என்னுடைய வாழ்க்கை, எப்படியா காட்ட போறோம்? எண்ணி பாருங்கள் அன்புக்குரியவர்களே, என்னுடைய வாழ்க்கையில் நான் என் பிள்ளைகளுக்கு எதை விட்டு சென்றிருக்கிறேன்? இங்க பக்கத்துல துணி வாங்க போனோம்னா எங்க போகணும்? பக்கத்துல கடை கொத்தமல்லிக்கிட்டே இருக்கா, பெரிய கடை தான். எங்க போனோம்? தூத்துக்குடி தான் போகணுமா? கூடங்குளம் போகணும். ஓரளவு கூடங்குளத்துக்கு சிஸ்டர் வந்து ஃபாதர் நல்லா பிரசங்க வைக்கிறாருன்னு துண்டு போதாலும் வாங்க போறாங்க. போறப்ப பக்கத்துல அந்த அம்மா கூட்டிட்டு போறாங்க. கூடங்குளத்துல போய் வாங்க போறப்ப அந்த அம்மாவுக்கு ஒரு காஃபி குடிக்கணும்னு ஆசை வருது. காஃபி குடிக்க போயிட்டாங்க. காஃபி அப்படி ஒரு காஃபி அவங்க வீட்டுக்காரங்க கூட அப்படி போட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு காஃபியை குடிச்ச உடனே ரொம்ப பிடிச்சிருச்சு.